எஸ், ஆல் யூஎஸ் என்ஆர்ஐஸ் ஆர் பந்தா பார்ட்டிஸ். என்ன சார் தலைப்பு இது? சார் நீங்கள் யூஎஸ்ஏ என்ஆர்ஐ இல்லையா? ஆமாம் சார். அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? சார், இந்த குற்றச்சாட்டு நான் வைக்கல, இந்த உலகம் வைக்குது. ஏன் வைக்குது, எதுக்கு வைக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்குறது தான் நம்மளுடைய வேலை இல்லையா? ஸோ அதனால் அதை தான் பண்ண போகிறோம். நம்ம அந்த ரூமை விட்டு எழுந்து போன பிறகு தான் அந்த வார்த்தையே வரும், என்ஆர்ஐ பந்தா. நம்ம முகத்துக்கு நேராக பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பில்லை கட்டிட்டு வெளில போன பிறகு, கொண்டு வந்த சாக்லேட் எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு, பயங்கர ஜெட்லாகாக இருக்கு மச்சான் அப்படின்னு சொன்ன பிறகு, யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட மெதுவாக சாஞ்சு காதில் கிசுகிசுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டாக இருந்தால் ஓப்பனாகவே சொல்லுவான், மாப்பிள்ள இவன் ரொம்ப பீட்டர் விட்றான்டா, இனிமேலாம் இவன் நம்ம கூட பழகுவானாடா, இவன் ஃப்ரெண்டோட சர்க்கிளே வேறு, இவன் ரேஞ்சே வேறு, ஒன்றும் இல்லடா மச்சான், டியூட்டி ஃப்ரீயில் வரும்போது வாங்கிட்டு வாடான்னா என்னெல்லாம் கதை விட்றான் பாரு. சரி, நம்ம என்ஆர்ஐ ஆளுங்களை கேட்டிங்கன்னு வச்சுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? சார், நாங்கள் வெறும் அவங்க கேள்விக்கு பதில் சொல்கிறோம். யாரோ கேட்குறாங்க சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதுக்காக மறைக்க முடியல. யாரோ கேட்டாங்க ஏன் அடிக்கடி வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க, நம்ம பதில் சொன்னோம். பதில் சொன்னதுக்காகவே நம்ம வில்லன் ஆகிட்டோம். எனக்கும் நடந்திருக்கு. என் மருமகன் கேட்பார், என்னம்மாம்மா சட்டை பிராண்டு சட்டையான்னு. இது சாதாரண காஸ்கோ சட்டைடான்னு. அப்போ இந்த வாட்ச்சு, இது ஆப்பிள் வாட்ச் இல்லைடா, இது ரொம்ப சாதாரணமான வாட்சடா, டைம் சொல்லுண்டா அப்படின்னா கூட நீங்கள் வேணுனே சிம்பிள்னு காமிச்சிக்கிறீங்க மாமா, இது கூட பந்தா தான் அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுவான். எல்லாம் குட் ஃபன் தான். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பந்தா விடுறோமா இல்லை ஏன் அப்படி எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பைசல் பண்ணிவிடுவோம். இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். இது ஒரு சமூகவியல் பார்வை மட்டுமே. யாரையுமே குத்தம் சொல்லவோ கேலி செய்யவோ இதை நான் சொல்லலை. ஓகே, இந்த என்ஆர்ஐ பந்தா விஷயத்தில் இதுக்குள்ளே ஒரு 3 விஷயம் ஒழிஞ்சிருக்கு. எல்லோரும் இதை ஒன்றா கலந்து பேசுகிறதுனால தான் கன்ஃபியூஷன். ஒன்று, நம்ம பிஹேவியருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பர்செப்ஷன் ப்ராப்ளம். 2, வி என்ஆர்ஐஸ் ட்ரூலி ஃபாலோ ஆர் எக்ஸிபிட் அ சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன். இதை நான் ஆனஸ்ட்டாக சொல்ல போகிறேன், கொஞ்சம் வரைக்கும், ஆனால் சொல்லியே ஆகணும். 3, ஒரு வேலை. இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. பந்தா பார்ட்டின்னு பேர் வாங்குறது ஒரு எரிச்சல் தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த என்ஆர்ஐ பந்தா இமேஜ், அந்த இமேஜை நம்மளும் பிலீவ் பண்ணும்போது ஒரு அசாத்தியமான விலை கொடுக்குறோம். பணத்தில் இல்லை, திரும்பவே சம்பாதிக்க முடியாத இன்னொரு விஷயத்தில். எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோன்னா, சார் பந்தாவா நானா, எங்கள் மேலே என்ன சார் தப்பு அப்படிங்கிற இடத்துலேருந்தே ஆரம்பிப்போம் முதல்ல. அதுக்கப்புறமா அந்த அடுத்த சைடையும் போய் பார்க்கலாம். சரியா? பந்தா கட்டுறது நம்ம இல்லை, எக்ஸ்சேஞ்ச் ரேட். இங்கே தான் விஷயமே இருக்குது. நம்ம வாடுறது ஒரு கரன்சியில், ஆனால் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதோ இன்னொரு கரன்சியில். இப்போ ஒரு டாலருக்கு என்ன ஒரு 95 ருபீஸ் ரேஞ்ச் இருக்குமா? சரியா? சரி, கேல்குலேஷனுக்கு 100 ருபீஸ்னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஓகே, ஒரு சாதாரண சாட்டர்டே டின்னர் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி 2 பசங்க ஆலிவ் கார்டன் கூப்பிட்டு போகிறீங்க. ஒன்றும் பெருசாக விசேஷம் இல்லை, ஒரு கிளாஸ் வைன், டெசர்ட் கூட ஆர்டர் பண்ணல. $120. இப்போ கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், 12,000 ரூபாயா டின்னருக்கு? ஒரு சாதாரண வீக்கெண்ட் டின்னருக்கு. டின்னர் ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க கண்டிப்பாக. எல்லோரும் ஃபேமிலியாக நல்லா ட்ரெஸ் பண்ணி சிரித்த மாதிரி கொண்டு வந்த சாப்பாடு ஃபோட்டோஸை விடாமல் விதவிதமான ஆங்கிள்ஸில். உங்கள் வைன் கிளாஸ், அதுக்கு ஒரு ஃபோட்டோ. உடனே ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் என்ன மாப்பிள்ள பில்லு? உடனே பில்லு ஒரு ஃபோட்டோ. இப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபோட்டோ இருக்கே. அந்த நம்பர் என்னாகும்? அந்த நீங்கள் கொடுத்த பில்லு கோவை ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் போய் விழுது இல்லையா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம பந்தா காட்டவே இல்லை, கொடுத்த பில்லு சாப்பிட்டாச்சு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் உங்களுக்காக அந்த பந்தாவை காட்டிடுச்சு. இதுதான் ஸ்ட்ரக்சரலாக இருக்கிற பிரச்சனை இல்லையா? நம்பர் கன்வெர்ட் ஆகுது, கான்டெக்ஸ்ட் கன்வெர்ட் ஆகாது. டாலர் அமௌண்ட் கடலை தாண்டி ரொம்ப அழகாக போய் சேரும். எது போய் சேராது தெரியுமா? உங்கள் மாதம் $1000 சைல்டு கேர், $1000 சைல்டு கேர், எம்ஆர்ஐ ஸ்கேனை போஸ்ட்போன் பண்ண வச்சா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டிடக்டிபிள், வருஷம் அழைக்காத உறவுக்கார மாதிரி வர ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில். 43 வயசில் பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க, ஆனால் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க? உங்கள் டாய்லெட்டை கழுவிட்டு இருப்பீங்க. அதில் கௌரவ குறைச்சல் இல்லை, துளி கூட இல்லை. நான் அதுக்காக அதை தப்பாக சொல்லலை. எல்லாத்துக்கும் ஆள் கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தவங்களை கூப்பிட்டுக்கலாமே தவிர, இந்தியா மாதிரி தினமும் ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவிலே இப்போ கிடைக்கிறது கஷ்டமாக போச்சு. எக்ஸப்ஷன்ஸ் பற்றி பேசலை, எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? வாட்ச்மேன் கிடையாது, டிரைவர் கிடையாது, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கையில் ஒரு தொடப்பக்கட்டை இருக்குது, அவ்வளோதான். அது ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோலையும் வரப்போகிறதில்ல, அதை யாருக்கும் நம்ம அனுப்பவும் போகிறதில்ல. சரியா? கார் ஃபோட்டோவில் வரும், உங்கள் லான் ஃபோட்டோவில் வரும், உங்கள் டிஸ்னி நீங்கள் போனது உங்கள் ஃபோட்டோஸில் வரும், க்ரூஸ் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸில் வரும், நீங்களும் உங்கள் தொடப்பக்கட்டையும். இன்னொரு விஷயம் இதை இன்னும் மோசமாக்குது, என்ன தெரியுமா? கம்ப்ரெஷன். நீங்கள் இந்த 22 மாதமும் அப்படியே இந்த ஒரு ப்ரெஷர் குக்கரில் 50 மணி நேரம் உழைச்சி தள்ளிடுறோம், வாழ்க்கையை வாழ்ந்துடுறோம். அப்புறம் ஒரு 3 வாரம் இந்தியா போகிறோமா? அந்த 3 வாரத்தில் அந்த 2 வருஷ சேமிப்பு, 2 வருஷ பாசம், 2 வருஷ குற்ற உணர்ச்சி, கில்ட்டு,
நிறையவே சேர்ந்துருக்கும். 2 வருஷ கிஃப்ட் எல்லாத்தையும் அந்த 21 நாளில் அமுக்கி வச்சு காட்டுறோம். நமக்கு இது ஒரு நார்மல் ஹாலிடே, ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பர்மனெண்ட் லைஃப் ஸ்டைல். அவங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு அதுதான் ஃபுல் மூவின்னே நினைக்கிறாங்க. ஸோ முதல் ஆனஸ்ட் பாயிண்ட் இதுதான். இந்த பந்தா ரெப்புடேஷனில் பெரும்பாலான பகுதி ஒரு கேரக்டர் ஃப்ளா கிடையாது, அது ஒரு டிரான்ஸ்லேஷன் எரர். நம்ம வாழவே வாழாத ஒரு கரன்சியில் நம்மளை படிக்கிறாங்க. ஆனால் இங்கேயே நான் நிறுத்திட்டேன்னா அது போய், ஏன்னா ஆஸ் என்ஆர்ஐஸ் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, அது ஆணவம் இல்லை, அதை விட சோகமான ஒன்று. நேரடியாகவே சொல்கிறேனே, நான் ஊரை விட்டு கிளம்பினோம்ல, அதுவே ஒரு கிளைம். நம்ம வாய் விட்டு சொல்லலாம், சொல்லாமல் இருந்திருக்கலாம், யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் கிளம்புறதே ஒரு அறிக்கை, ஒரு நோட்டிஃபிகேஷன். என் வாழ்க்கை வேற எங்கேயோ இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன், அது இங்கே இல்லை, அதுதான் அர்த்தம். அப்படி தான் நம்ம ஒரு கிளைம் போட்டு கிளம்புறோம், அப்படி தான் உலகம் நம்புது. அப்போ அப்படி ஒரு கிளைம் போட்டால் அதுக்கு ஒரு பில் வரும். ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகும்போதும் நமக்குள்ள ஒரு பகுதி மெதுவாக அதை எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. யார்கிட்ட? எல்லாருக்கிட்டையுமே. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தானே வந்தோம். அந்த டிகிரி வேணால் டிஃபர் ஆகலாம், ஆனால் அதில் பயங்கர இம்பேக்ட் யாருக்கு தெரியுமா? பேரண்ட்ஸுக்கு, ரொம்ப நெருங்கின உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு. யாரெல்லாம் நம்ம பிரிவை தாங்க முடியாமல் கேவி கேவி அழுது அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டு நல்லா இருடான்னு மனசார வாழ்த்தினவங்களோ அவங்களுக்கு தான். அப்போ அவங்களுக்கு நம்ம அந்த ப்ரூஃப் டாக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இந்த திரும்ப மாற்றவே முடியாத ஒரு முடிவை வாழ்நாள் முழுக்க நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வரி அது. இது எப்படிலாம் வெளியில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்கள், எப்படிலாம் தெரியுது பாருங்கள். பந்தாவாக தெரியாது, பிஹேவியரில் தெரியும். பில்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் கை நீட்டுவோம், உண்மையா இல்லையா? எப்பவும் அது 15 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, பரவாயில்ல, கை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். 19 வயசுலையோ 20 வயசுலையோ 22 வயசுலையோ கடைசியாக பார்த்த ஆளுங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக விலை கொடுத்து கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க கண்டிப்பாக. கசின் பொண்ணுக்கு லேப்டாப் வேணும்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு அது டிஃபால்ட் ஆகிடும். இன்ஃபேக்ட் ஒய்ஃப் தடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கமிட்டே பண்ணிவிடுவோம். அப்பா அம்மா முழங்கால் வலிக்குதுன்னு சொல்கிறாரு, அவர் கேட்காமலே பணம் போயிடும். இப்போ இதெல்லாம் வெளியில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியும், நடிக்கிறாண்டாங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க, தயவுசெய்து நம்புங்க. ஒரு மனுஷனால் திரும்பி கொண்டு வர முடியாத நேரத்தை நாங்கள் விலைக்கு வாங்க பார்க்குறோம். அம்மா ஹாஸ்பிட்டல், அப்பா உடம்பு சரியில்லை போது பக்கத்தில் இருக்க முடியல. சில பேர் டெத் ஆகும்போது கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி வர வேண்டியது இருக்குது. 10 வருஷமாக 15 வருஷமாக வெறும் இந்த ஸ்பீக்கரில் போட்டு ஃபோன்லேயும் வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கிறவங்க 8000 மைல் தூரத்தில் இருக்கும். அன்பு காட்ட ஒரே ஒரு மொழி தான் டக்குன்னு வேலை செய்யுது, பணம். இதுதான் உண்மை. ப்ரெசன்ஸில் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதனால தான் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் அனுப்புகிறோம். ஆனால் அதை எல்லோரும் பந்தான்னு படிக்கிறாங்க. இந்த ஒரு வரியை மட்டும் யோசிச்சு பாருங்கள். என்ஆர்ஐகளோட பந்தா மாதிரி தெரிகிற பெரும்பாலான விஷயம் எப்படி இருக்குன்னா, கிரெடிட் கார்டை வச்சு காட்டுற கில்ட்டு தான். ஆனால் இந்த பந்தாலையும் ஒரு ஓரவஞ்சனை இருக்குது. ஏன் சார் யூஎஸ் என்ஆர்ஐ மட்டும் பந்தா காட்டுறாங்களா? கல்ஃபு, சிங்கப்பூர் போகிற என்ஆர்ஐ எப்படி அவங்க மட்டும் பந்தா இல்லையா? ஏன்னா கல்ஃபில் இருக்கிறவங்களோட தியாகம் உலகத்துக்கே தெரியுது, நம்மளோடது தெரியல. இந்த 2 வாழ்க்கையும் இந்தியன்ஸோட மனசில் எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்களேன். கல்ஃப் அப்படின்னா உடனே மனசுக்குள்ளே ஒரு படம் வந்துடும். வெயில், எல்லோரும் ரூமை ஷேர் பண்ணுவாங்க, வருஷ கணக்காக குடும்பத்தை விட்டு தனியாக கஷ்டமான தனிமையான ஒரு வேலையை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ, ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்காகவோ, இல்லை குடும்பத்துக்காகவோ உழைச்சி கொட்டுவாங்க. அந்த கதை தியாகத்தோட கதை, அதனால அங்கே ரெஸ்பெக்ட் வருது. குடும்பத்தை விட்டுட்டு வருஷ கணக்காக இருக்கிறது மகா சோகம் சார். அதை எப்படி நீங்கள் யூஎஸ்ஏல ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒப்பிடுறீங்க? ஒப்பிடவே முடியாது, நான் ஒப்பிடவும் ட்ரை பண்ணல, ஒத்துக்கிறேன். நம்ம பேசுகிறது பந்தாவை பற்றி. எல்லாருக்கும் இந்த பிருத்திவிராஜ் நடித்த அந்த ஆடு ஜீவிதம் தான் மனசில் தோணும். கல்ஃபில் பணத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதே சமயம் கோடி கோடியாக பணம் கேரளா காமிச்சிட்டு பங்களா வீடு வாசல்னு செட்டில் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்கா படம் என்ன, பச்சை லான், பெரிய காரு, கிச்சன் ஐலண்டு. அந்த படத்தில் யாருமே கஷ்டப்படலை, அதனால் யாருக்கும் அது பரிதாபமும் கிடைக்கல, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அமெரிக்கன் ஃபிலிமில் எதெல்லாம் இன்விசிபிளாக இருக்குன்னு பார்க்கலாமா? நகராத க்ரீன் கார்டு கியூ, 2016 அப்ரூவ் ஆன I-140, அதுக்கப்புறம் ஒன்றுமே மாறாத நிலமை, அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து இப்போ 21 வயசு நெருங்கிக்கிட்டு இருக்கிற பையன். அந்த வயசில் அவனோட லீகல் ஸ்டேட்டஸே ஆவியாயிடும். செவ்வாய்க்கிழமை காலையில் யாராவது ஒரு குயிக் சிங்க்குன்னு ஒரு கேலண்டரில் இன்வைட் வரும், வேலையே அனுப்பிச்சிட்டு போயிட்டு வாண்டுருவாங்க. அந்த மதியமே இந்த நாட்டில் இருக்க முடியுமான்னு ஒரு கிளாக் ஓட ஆரம்பிச்சிடும். யாராவது ஒரு என்ஆர்ஐ வீட்டை கால் பண்ணி எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்களா? சொல்லுங்கள் நீங்கள். சம் எக்ஸப்ஷன்ஸ் மே எக்ஸிஸ்ட், பட் மோஸ்ட்லி நோ. ஏன்? வீட்டில் யாருக்கும் கவலை கொடுக்கக்கூடாது, நம்மளோட கஷ்டம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னே போத்தி வச்சுருப்பாங்க. இது ஒரு சீரியஸ் ஸ்ட்ரக்சரல் இன்செக்யூரிட்டி. எல்லார் பெரிய முடிவும் இதுதான் தீர்மானிக்குது. சென்னையில் ஒரு ஹாலில் உட்காந்துக்கிட்டு எதிர்நீச்சல் ஸ்டோரி மாதிரி எங்கள் மண்டையும் உருளும், அது நல்லாவே தெரியும். ஆனால் இதில் இன்னொரு 3 விஷயம் சேருது. ஒன்று, இந்தியன் மனசில் இருக்கிற இந்த மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ்.
அந்த மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் பிரமிடில் அமெரிக்கா உச்சியில் இருக்குது. அது ஒரு ஸ்டாப் இல்லை, ஃபைனல் டெஸ்டினேஷன் நினைக்கிறாங்க. அங்கே போயிட்டா போதுண்டா மச்சான்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொறாமை லோட் ஆகிடுது. நேரா போக சொன்னால் எதையோ சாதிக்க போகிறேன்னு பீத்திக்கிட்டு போனேன், ஒரு கிளைம் போட்டுட்டு போனேன், நல்லா வேணும். இதில் ஒரு பொறாமை இருக்கா? எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு இருக்குது, மறுக்கவே முடியாது. ஆனால் அது மனித இயல்பு இல்லையா? ரெண்டாவது, அபூர்வம். கல்ஃப் என்ஆர்ஐ அடிக்கடி வருவார் சார். ஏன்னா அவருக்கு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வீட்டுக்கு வரலாம். ஆனால் நம்மளோட 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால் இந்த வருகை ஒரு ஈவெண்ட்டை மக்கள் பார்ப்பாங்க, ஈவெண்ட்டை பற்றி தான் பேசுவாங்க. 3, நம்பர்ஸ் உண்மையாகவே பெருசு. இது மக்களுக்கு தெரியும். இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் வாழ்கிறவங்க ஒரு 18 மில்லியன் பேர் இருக்காங்க. அதே மாதிரி அதில் ரெமிட்டன்ஸில் உலகத்துலேயே நம்பர் 1 இந்தியா. அதாவது பணம் அந்நிய செலாவணி வருது வருஷத்துக்கு $100 பில்லியன் மேலே. அதில் பெரிய சோர்ஸே அமெரிக்கா தான். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற இன்கம் டேபிளில் எப்போவுமே அமெரிக்கா தான் மேலே இதாக இருக்குது இல்லையா? அப்போ இவ்வளவு பணம் அனுப்பிச்சும் நம்மளை ஏன்டா பந்தான்னு சொல்கிறாங்க சார். தாய்நாட்டுக்கு என்னடா சேவை பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்குறாங்களே. நாக்கில் நரம்பே கிடையாதா? ஆனால் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, $300 மில்லியன் வருஷம் அனுப்புகிறோன்னு இந்தியாவுக்கு நம்ம இல்லையா? அந்த 100 மில்லியனில் 300 மில்லியன் அனுப்புகிறோம். ஸோ அதில் ஒருத்தர் அவங்க என்ன நினைப்பாங்க, சார் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, எவ்வளோ பணம் அனுப்புகிறீங்களே. அவர் அநியாயமாக நினைக்கல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் பக்கம் தான். அவங்க உங்களுடைய பத்திரமான இன்கமையும் இதை ஈக்குவேட் டு பத்திரமான வாழ்க்கை. நம்ம படுற வேறு மாதிரியான மன உளைச்சல்கள் புரியறதில்ல. சார் என்ன போய் பந்தான்னு சொல்லிட்டீங்களே, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுரை உருக்குதுங்க அப்படின்னு நம்ம ஸ்டோரியை சொல்லியாச்சு. இப்போ மறுபக்கம், ஏன்னா நான் நம்மளை மட்டுமே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, இந்த வீடியோக்கு எந்த மதிப்பும் இல்லை. மைண்ட் வாய்ஸ் எப்போவுமே 2 பக்கமும் பார்க்கணும் இல்லையா? சரி, ஆனஸ்ட்டாக பேசுவோம். சில நேரம் அது உண்மையாகவே பந்தாதான். இந்த செக்ஷன் சிலருக்கு பிடிக்காது. ஏன் சார் சேம் சைட் கோல் போடுறீங்களே சார்னு. சாரி சார், சில என்ஆர்ஐக்கள் 100% பந்தா பாட்டி தான். இதை எல்லாராலையுமே கண்டுபிடிக்க முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வர ஆக்சிடென்ட்டு அது எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. ஃப்ராங்க்ஃபர்ட் மேலே வரும்போது வாட்டருங்கிறது வார்டர் ஆகிடும். ஏர்போர்ட்டில் பேக் வரதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாகவே ஆகிடும். அந்த 20 மினிட்ஸ் கூட தாங்க மாட்டாங்க. லேண்ட் ஆகி அந்த 20 நிமிஷத்துலேயே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு, என்ன சார் டிராஃபிக்கு, ஐயோ பயங்கர தூசி சார், இந்த வெயில் தாங்க முடியல சார். ஏன் சார் யாருமே க்யூவில் நிற்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவில்? ஏன் இவ்வளோ நேரம்? முதல் காஃபி கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நாட்டுக்கே ஒரு ரிவ்யூ கொடுத்துருவோம். இந்த வாய் விட்டு கன்வர்ஷன், யாரோ ஒரு விலையை சொல்லுவாங்க, உடனே நீங்கள் $6 அப்படின்னு யாருமே கேட்கல. யாராவது கேட்டாங்களா அவங்கள? எக்ஸ்சேஞ்ச் ரேட் யாருக்காவது தேவையா? சின்ன விஷயந்தான். ஆனால் அந்த கம்பத்தில் ஏன் அந்த கொடியை ஏற்றுறீங்க? கொடி ஏற்றும்போது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதனால தான் நம்மளை பிரச்சனை பண்ணுறாங்க. யாரும் கேட்காத கம்பேரிசன் எதுக்கு? இன்னொன்று, இந்த யூஎஸ் இந்த 3 வார்த்தை போதும் எல்லாத்துக்கும். ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டை ரேங்க் பண்ணணும். உங்கள் ஏரியாவில் உங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் உங்கள் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் 9 out of 10. அது மதுரையில் என்ன சார் சம்பந்தம்? அதை ஏன் சொல்கிறீங்க? இதில் என்ன இன்னொன்று டேமேஜ் பண்ணுறதுன்னா, யாருமே கேட்காத அட்வைஸ் பண்ணுறது. உங்கள் மாமா வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவரோட பணத்தை, அவரோட வீட்டை, அவரோட உடம்பை, அவரோட வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அந்த பட்டம் உங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு எல்லாருக்குமே வருது. இப்போ ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன். பந்தான்னா என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட முதல்ல டெஃபைனே பண்ணலையே சார். நீங்கள் எதிரில் இருக்கிறவரை சின்னவராக ஃபீல் பண்ணணுன்னு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கா? அப்போ அதுதான் பந்தா. இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணுன்னா, வெற்றி கொடி கட்டில் வடிவேலு ஒரு கல்ஃப் ரிட்டர்ன் சொல்லி காட்டுவார்ல, அது பந்தா. கிராமத்தில் எல்லாரும் அவரை மதிக்கணும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், மற்றவங்கள மட்டம் தட்டி சின்னவங்களாக காட்டுவார். வடிவேலு அற்புதமான ஆர்டிஸ்ட்டு, நம்மளை சிரிக்க வைக்கிறார் அந்த ப்ராசஸில். நம்ம சம்டைம்ஸ் மற்றவங்கள நோகடிக்கிறோம். இதுதான் டெஸ்ட், இவ்வளோதான். இப்போ இதில் ஒரு அன்கம்ஃபர்டபுள் விஷயம், தான் வாழ்க்கையில் உண்மையாகவே நிம்மதியாக இருக்கிற ஆளுங்க இந்த ரேங்கிங் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. எதுக்கு சார் ரேங்கிங்? ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு சரியா அப்படின்னு உள்ளுக்குள்ளே சந்தேகப்படுற ஆள் இருப்பார்ல, அவருக்கு இந்த ரேங்கிங் ரொம்ப ரொம்ப தேவை. இந்தியாவில் சுற்றி இருக்கிறவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணணும். நீ போனது நல்லது தான்டா, அங்கே தான், அதனால தான் நீ சூப்பராக இருக்கேன்னு அவங்க சொல்லணும். இந்த கம்பேரிசன் இப்போ ஏன் எவ்வளோ அவுடேட்டடுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த கம்பேரிசன் தான் ஃபஸ்ட்டு பக்கே. நம்ம அவரோட வாழ்க்கையை டாலரில் ப்ரைஸ் பண்ணுறோம், அவர் நம்ம வாழ்க்கையை ருப்பியில் ப்ரைஸ் பண்ணுறாரு. கன்வெர்ட் ஆகிற ஒரே ஒரு நம்பரை மட்டும் 2 பேருமே பார்க்குறோம். கன்வெர்ட் ஆகாத மற்ற எல்லாத்தையுமே நம்ம விட்டுடுறோம். அதாவது ப்ராக்சிமிட்டி, செக்யூரிட்டி, பீஸு, ரெஸ்பெக்ட், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. கன்வெர்ட் பண்ணுறதை நிறுத்தின அந்த நிமிஷமே இந்த பந்தா பிரச்சனை கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராக்டிக்கலாக அதை எப்படி சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? ஓகே, லெட்ஸ் ரிவ்யூ த ரூல்ஸ். நம்பர் 1, ஒரு ரூமுக்கு ஒரு கரன்சி தான். எந்த நாட்டில் நிற்கிறோமோ அந்த கரன்சி மட்டும்தான் பேசணும். வாய் விட்டு கன்வர்ஷன் கூடவே கூடாது. அது $8 கூடாது. டாலரில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை தெரியுமா? கூடவே கூடாது. மனசுக்குள்ளே வேணும்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை வாய் விட்டு வெளியே வந்த நிமிஷம் நமக்கு நாமே ஒரு கொடியை நட்டுக்கிறோம். கொடி எப்போவுமே ஒன்று தான் சொல்லும். லெட்ஸ் ரிமெம்பர் தட். நான் இதை விட நல்ல இடத்துலேருந்து வரேன் அப்படின்னு வீணாக பந்தா காட்டுது. ஓகே. 2வது, மணி கேள்விக்கு நம்பர் இல்லை.
இது ஒரு வாழ்க்கை பதில். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுங்கள். பட் தயவுசெய்து அவாய்ட் சைட்டிங் எனி நம்பர்ஸ். யாராவது ஒருத்தர் சேலரி கண்டிப்பாக கேட்பாங்க, எப்போவுமே கேட்பாங்க. துருவி துருவி கேட்குற ஆளுங்க நிறைய பேரவே இருக்காங்க. வயசான பாட்டி தெரியாமல் கூட கேட்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஆனஸ்ட்டாக ஒரு நான் நியூமரிக் பதிலில் கொடுங்க. அது எப்படி சமாளிக்கிறீங்க உங்களுடைய திறமையை பொறுத்தது. 3, கொடுக்கறதா தனியாக கொடுங்க. பில்லை சாப்பாட்டுக்கு முன்னாடியே போய் கட்டிடுங்க. டேபிளில் வந்து எல்லாருக்கும் முன்னால் கொடுக்க வேணாம். அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் பணம் அனுப்பலாம். ஆடியன்ஸே இல்லாமல் லேப்டாப் வாங்கி கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கொடுக்கறத பார்க்குறவங்க இருந்தால் அது ஹெல்ப் இல்லை, நாடகம். இந்த வித்தியாசம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிவ் இட் அவே ப்ரைவேட்லி. 4, 3க்கு 1. அது என்ன? நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கதைக்கும் 3 கேள்வி கேளுங்க. இந்த ஒரு ரேஷியோ மட்டும் போதும் சார். மற்ற எல்லாத்தையும் விட இதுதான் உங்களை பற்றின பர்செப்ஷனை மாற்றும். ஐ கேரண்டி இட். இவர் கொஞ்சம் கூட பந்தா இல்லையா, இவர் என்னை பற்றி ரொம்ப அக்கறையாக நிறைய விசாரித்தார், ஷோ ஆஃபே பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தயவுசெய்து டாக்டிக்காக பண்ணாதீங்க ப்ளீஸ், உண்மையாக பண்ணுங்கள். கெட் டு நோ த அதர் பர்சன் அஸ் வெல். ஓகே. 5வது, நாட்டுக்கு ரிவ்யூ. அது கொடுக்குற உரிமை உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, என்ஆர்ஐஸ் நமக்கு யாருக்குமே இல்லை. இந்த ரூலை ஃப்ளைட்டோட கதவுக்கு உள்பக்கம் எழுதி வைக்கணும். நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். இது எனக்கும் பொருந்தும். டிராஃபிக்கை கிரிட்டிசைஸ் பண்ணுற உரிமையை தினமும் அந்த டிராஃபிக்கில் உட்காரதை நம்ம என்றைக்கு விட்டோமோ அன்றைக்கே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுற இதையும் விட்டுட்டோம், ப்ரிவிலேஜையும் விட்டுட்டோம். இப்போ நம்ம விருந்தாளி. லாஸ்ட், ஆடியன்ஸ் டெஸ்ட். இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. அமெரிக்காவில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இதை பார்க்க முடியும்னா நான் இப்போ இதை போஸ்ட் பண்ணுவேனா? ஆனஸ்ட்டாக இல்லைன்னு பதில் வந்தால் அந்த ஃபோட்டோ உண்மையில் ஊரில் இருக்கிறவங்களுக்கா, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஆள், இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாடுறா, எப்படி இருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் பாருன்னு இருந்ததுன்னா அது ஒரு மெமரி இல்லை, அது ஒரு மெசேஜ். அப்போ அந்த பந்தா டைட்டில் நீங்களாகவே வழியை போய் வாங்கி மண்டையில் ஏற்றிக்கிறீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? நான் பார்த்துருக்கேன், ஒரு தடவை இல்லை பல தடவை. நம்ம எல்லாருமே நம்மளை பற்றி ஒரு இன்ஃப்ளேட்டட் வெர்ஷனை வந்து இன்க்யூபேட் பண்ணுறோம், அதை நர்ச்சர் பண்ணி வளர்க்குறோம். ஓகே. ஏன்னா மற்றவங்க மனசில் நம்மளை பற்றி என்ன நினைக்கணும்னா, சக்ஸஸ் ஆனவர், பயங்கரமாக சாதித்தவர், வெரி அக்காம்ப்ளிஷ்டு, அமெரிக்காவில் ஓஹோன்னு இருக்கிறவர், பணம் அனுப்புகிறாரு, ஏன்னா எதுனாலும் டக்குன்னு பணம் அனுப்பிச்சிடுறாரு, பிரச்சனையை சரி பண்ணிவிடுவார், அவர்கிட்ட பேசினா போதும், கிஃப்ட்டோட மட்டும் இல்லை ஆன்சர்ஸோடையும் வராரு. இது ஒரு நல்ல ஐடென்டிட்டி, சுமக்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ஒரு ஹைலைட் ரீல். ஒரு பிரச்சனை வந்தால், வேலை போயிடுச்சு, ஒரு ஹெல்த் ஸ்கேர் வந்துச்சு, ஒரு விசா ப்ராப்ளம் இருந்தது, ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, இது எது வேணால் இருக்கலாம். அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது, பிரதர் சிஸ்டர்ஸ்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க கவலைப்படுவாங்க. அதை விட மோசம், இந்த இவ்வளோ வருஷ கதையோட இதை எப்படி பொருத்தி பார்க்குறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. என்னடா போகும்போது இதாக போனேன் அப்படின்ட்டு, இல்லையா? ஃபேமிலி குரூப்லேயும் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு ஆடியன்ஸ், அது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம சோகம் தாங்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வாழ்க்கையிலேயே கஷ்டமான காலத்தை தனியாக கடத்துகிறோம். ஏன்னா இவ்வளோ வருஷமாக, 15 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமாக, ஓகே, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம். என்னது? நல்ல செய்தி மட்டும். குழந்தை பிறக்க போகுது, வீடு வாங்கிட்டேன், இதவே ப்ரமோஷன் வந்துருச்சு, புது கார் வாங்கியிருக்கோம், அப்படியே இதவே க்ரூஸ் போகிறோம், யூரோப்பியன் ட்ரிப் போகிறோம். இதுதான் அதோடைய உண்மையான ப்ராப்ளமே, பிரச்சனையே இதுதான். இந்த மாதிரி காலத்தை நல்லா கடந்தவங்க, இந்த மாதிரி இவங்ககிட்டலாம் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு விஷயந்தான் காமனாக இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அழகில்லாத வருஷன், இந்த ஒரு லைஃப்லேயும் பிரச்சனைகள் வருங்கிறத அவங்க மற்றவங்கள பார்க்க விடுறதில்ல. ஏன்னா நம்ம கிளைம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா, என் வாழ்க்கை இதை விட சூப்பராக இருக்கும்னு. அப்போது இந்த விசா பயம், இந்த லே ஆஃப் ஸ்கேர், இந்த களைப்பு, இதெல்லாத்தையும் நம்மளால் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெசிடேஷனாக இருக்குது. இதில் ஒரு விசித்திரம் என்ன தெரியுமா? இதை மற்றவங்கள பார்க்க விட்ட நிமிஷம் அந்த பந்தா குற்றச்சாட்டு இருக்கே, அது முழுசாக காணாமல் போயிடும் கண்டிப்பாக, கேரண்டி. நம்ம வாதாடி ஜெயிக்கிறனால இல்லை, அவங்கள பிடிச்சிக்கிறத ஏதோ ஒரு உண்மையான விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுறதுனால. நம்ம ஆனஸ்ட்டாக இருந்த ஒரு வாழ்க்கையை பார்த்து யாரும் ஷோ ஆஃப் பண்ணுறான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த பந்தாங்கிற பாரத்தை இறக்கி வைப்போம், நம்ம ட்ரூ நேச்சர் வெளியில் வரட்டும். கோல்டு இருக்கும்போது எதுக்கு சார் கோல்டு கவரிங்? இந்த வீடியோட ப்ரெமிஸுக்கு வரேன். யூஎஸ்ஏல என்ஆர்ஐ எல்லாருமே பந்தா பார்ட்டியா? சத்தியமாக இல்லை. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்குது, சிரிக்காத நாள் இல்லையே. அவ்வளோதான். See you in the next video. எப்பவும் போல் கீப் லிஸ்னிங் டு யுவர் மைண்ட் வாய்ஸ்.